படத்துல ஒரு சின்ன பையன் நின்னுட்டு இருக்கும்போது, அவனுக்கு எதிர்ல ஒரு சிங்கம் வந்துருது. அத ஷூட் பண்ணலான்னு போறான். ஆனா, அதோட கண்ண பார்த்ததுமே அவனுக்கு வந்து ஷூட் பண்றதுக்கு மனசு இல்ல. அவன் அப்படியே நின்னுட்டு இருக்கா. அதுவும் இவன எதுவும் செய்யாம தான் நிக்குது. திடீர்னு ஆனா பின்னாடில இருந்து அவங்க அப்பா அத ஷூட் பண்ணிடுறாங்க. இதனால கோவப்பட்ட அந்த சிங்கம் இந்த பையன மட்டும் வாயில கவ்வி தர தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போகுது. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்த சுத்தி பார்க்க ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி வராங்க. இதுல இருக்கிற ஒரு பொண்ணு, "என்னடா ஏதோ வித்தியாசமா சத்தம் கேட்குதே" அப்படின்ட்டு உள்ள போயிட்டு பார்க்கறா. பார்த்தா அந்த சிங்கம் வந்து அந்த பையன எடுத்துட்டு வருது. ஆனா இந்த பொண்ண பார்த்துட்டு அது எதுவுமே செய்யல. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சிங்கத்துக்கும் அடிபட்டிருக்கும். அதோட ரத்தம் அவனோட உடம்புக்குள்ள விழுகுது. அதுக்கப்புறம் அவனையும் எதுவும் செய்யாம அப்படியே அங்கிருந்து போயிருது. இப்ப இந்த பையனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் குடுக்குறாங்க. செத்துட்டானோ அப்படின்னு நினைக்க கண்ணு முழிச்சிடுறான். அவனோட கண்ண பார்த்தா சிங்கத்தோட கண்ணு மாதிரி இருக்கு. இவனோட உடம்புலயும் நெறைய மாற்றங்கள் இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்க அந்த காட்டுக்கே மறுபடியும் போறான். போனா ஏகப்பட்ட எருமைகள் வருது. ஆனா இவன எதுவுமே செய்யல. அப்படியே தாண்டி போயிருதுங்க. இவனும் மான பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். சிங்கம் எப்படி பாஞ்சு அத வந்து வேட்டையாடுமோ அதே மாதிரி அவன் வந்து பண்றான். அது மட்டும் இல்ல தூரத்துல நடக்கிறதெல்லாம் கூட அவனால பார்க்க முடியுது. என்னன்னு போயிட்டு பார்த்தா, அங்க வந்து இருக்கிற எருமைங்களோட கொம்புகள வெட்டி வேட்டைக்காரங்க வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அவனுக்கு பின்னாடி தான் 2 பேரும் நிக்கா. அந்த 2 பேரையுமே அவன் ஒரு நிமிஷத்துல கொன்னுடுறான். இப்போ இந்த பவர வச்சுக்கிட்டு, சிங்கத்தோட பவர வச்சுக்கிட்டு இவன் என்னலாம் பண்ண போறான்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி.